ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, தேங்காய் அரை மூடி, மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு வதக்கி வச்சுக்கணும். தேவையான அளவு 1/2 கிலோ நாட்டுக்கோழி, அதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை போட்டுக்கலாம். நல்லாவே இருந்தது நாட்டுக்கோழி, அதில் குட்டி முட்டையும் இருந்தது பாருங்கள். இது கூடவே நம்ம கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கல்லுப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம நல்லா ஒரு பிரட்டிக்கலாம். இந்த உப்பு, மஞ்சத்தூள் எல்லா கறியிலையும் சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ எந்த மசாலாவும் நம்ம போட வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இந்த உப்பு, மஞ்சத்தூள்லாம் கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. தண்ணி எங்கேன்னு தேடாதீங்க, கொஞ்சம் சூப் குடிக்கிறதுக்காக எடுத்துட்டோம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா, இந்த மசாலா என்னென்னா சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25, தக்காளி 1, தேங்காய், அது கூட மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி அந்த வெந்த கோழியில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சுவையான கோழி குழம்பு ரெடி. குக்கர்லலாம் வேக வைக்க வேணாம், இது மாதிரி சட்டியிலே வேக வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.